மின்னோட்டத்தின் விளைவினால் வெப்பம் உருவாக்கப்படும் நிகழ்வே மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு எனப்படும். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவுனா என்னென்னா, கரண்ட் கொடுக்கறதுனால ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிறது தான் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. எடுத்துக்காட்டு ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம்னா அதில் இந்த பிரின்சிபல் தான் யூஸ் ஆகுது. வாட்டர் ஹீட்டரில் என்ன ஆகும், விளக்குலேருந்து கரண்ட்டு போகும் ஹீட்டருக்கு, அது தண்ணியை சூடாக்கும். கரண்ட்டு ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி கரண்ட் உருவாக்கும். இதுதான் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. மேலே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. வாட்டர் ஹீட்டர் மாதிரி. அடிப்படை அளவுகள் மற்றும் அலகுகள். அடிப்படை அளவுகள். அடிப்படை அலகுகள்: நீளம் மீட்டர் m, நிறை கிலோகிராம் kg, காலம் வினாடி s, வெப்பநிலை கெல்வின் கேப்ஸ்கே, மின்னோட்டம் ஆம்பியர் கேப்சிஏ, பொருளின் அளவு மோல் MOL, ஒளிச்செறிவு கேண்டிலா CD. இது அடிப்படை அளவுகளுக்கானது. அடுத்து வழி அளவுகளும் அலகுகளும். வழி அளவுகள் அலகுகள். பரப்புக்கான ஃபார்முலா நீளம் கிராஸ் அகலம். ஸோ நீளத்துக்கு 1 மீட்டர், அகலத்துக்கு 1 மீட்டர், மீட்டர் கிராஸ் மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். கனளவுக்கான ஃபார்முலா நீளம் என்று அகலம் என்று உயரம். ஸோ நீளத்துக்கு 1 மீட்டர், அகலத்துக்கு 1 மீட்டர், உயரத்துக்கு 1 மீட்டர், மீட்டர் இன்டு மீட்டர் இன்டு மீட்டர், மீட்டர் கியூப். அலகு மீட்டர் கியூப். வேகத்துக்கான ஃபார்முலா தூரம் பை காலம், மீட்டர் பை வினாடி, மீட்டர் வினாடி பெர் இன்வர்ஸ் 1. மின்னூட்டம் இஸ் ஈக்குவல் டு மின்னோட்டம் என்ற நேரம், அலகு கூலும். அடர்த்தி இஸ் ஈக்குவல் டு நிறை பை கனளவு, கிலோகிராம் பை மீட்டர் கியூப். ஸோ கிலோகிராம் மீட்டர் இன்வர்ஸ் 3. அவ்வளோதாங்க. ஒரு சதுர மீட்டர் என்பது 1 மீட்டர் பக்களவு கொண்ட சதுரம் ஒன்றினுள் அடைபடும் பரப்பாகும். பரப்பளவு என்பது சதுர மீட்டரில் குறிக்கப்பட்டாலும் பரப்பு சதுர வடிவமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அதாவது இப்போ ஒரு நிலம் இருக்குது, இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட பரப்பளவை நம்ம எப்படி எழுதுவோம்னா, இங்கே ஒரு சதுரம், இங்கே ஒரு சதுரம், இங்கே ஒரு சதுரம், இப்படியே வரைஞ்சி இதில் ஒரு 10 சதுரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 சதுரம் 1 மீட்டர் அளவு கொண்ட ஒரு 10 பக்களவு 1 மீட்டர் கொண்ட ஒரு 10 சதுரம் இருக்குன்னா, அப்போ இது 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர் பரப்பளவுடைய ஒரு நீளம். இப்படி தான் நம்ம ஒரு பரப்பளவு சதுர மீட்டரில் மென்ஷன் பண்ணுறோம். திரவங்களின் பருமனை அளக்க வேறு சில அலகுகளும் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றுள் சில கேலன், அவுன்ஸ் மற்றும் குவாட். ஒரு கேலன் இஸ் ஈக்குவல் டு 3785 மில்லிலிட்டர், அதுவும் கிட்டத்தட்ட 3.5 லிட்டர், 3.25 லிட்டர். ஒரு அவுன்ஸ் ஈக்குவல் டு 30 மில்லிலிட்டர். ஒரு குவாட் ஈக்குவல் டு 1 லிட்டர். குவாட் இது 1 லிட்டருக்கு கரெக்டாக இருக்கு. அட்டவணை. சில பொருட்களின் அடர்த்தி அறை வெப்பநிலையில், நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் ஒவ்வொரு பொருட்களோட டென்சிட்டி என்னென்னு பார்க்க போகிறோம். டென்சிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ரெஃபரன்ஸாக எதை எடுப்போம்னா வாட்டர், தண்ணியை தான் 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்துக்கிடுவோம். அதாவது 1 மீட்டர் கியூப் கனவு அளவு உள்ள பரப்பில் 1000 கிலோ வெயிட் இருக்கும். இதுதான் அடர்த்தி. நீரோட அடர்த்தி 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். நீர் தான் மற்ற எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் ஃப்ளூயிடு, ரெஃபரன்ஸ் டென்சிட்டி கால்குலேட் பண்ண ரெஃபரன்ஸ் லிக்யூட். வாயு, காற்று 1.2 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அதாவது 1 மீட்டர் கியூப் பரப்பில் 1 கிலோகிராம் மீட்டர் கியூப் அளவு காற்று 1 கிலோகிராம் அளவு காற்று காணப்படுது. மண்ணெண்ணெய் 800 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அதே மாதிரி தான் 1 மீட்டர் கியூப் பரப்பில் 800 கிலோகிராம் மண்ணெண்ணெய் காணப்படுது. திரவம் நீர் 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். பாதரசம் 13600 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். திண்மம் மரம் 770 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப்.
வாட்டரை விட கம்மி. அலுமினியம் 2700 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். இரும்பு 7800 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். தாமிரம் 8900 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். வெள்ளி 10500 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். தங்கம் 19300 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். சமையல் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் போன்றவை பார்ப்பதற்கு நீரை விட அடர்த்தி மிகுந்தவைகளாக தோன்றினாலும் அவற்றை விட நீர் அதிக அடர்த்தி கொண்டது. விளக்கெண்ணெயின் அடர்த்தி 961 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். விளக்கெண்ணெயில் ஒரு துளி நீரை விடும் பொழுது நீர்த்துளி மூழ்குகிறது. ஆனால் நீரில் ஒரு துளி விளக்கெண்ணெயை இடும் பொழுது அது மிதந்து நீரின் மீது ஒரு படலத்தை உருவாக்குகிறது. எனினும் சில எண்ணெய் வகைகள் நீரை விட அதிக அடர்த்தி கொண்டவை. நாட்டிக்கல் மைல் வான் மற்றும் கடல் வழி போக்குவரத்துகளில் தொலைவினை அளவிட பயன்படுத்தப்படும் அலகு நாட்டிக்கல் மைல் ஆகும். ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது 1.852 கிலோமீட்டர் ஆகும். கப்பல் மற்றும் விமானங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் அலகு நாட் எனப்படும். அவை ஒரு மணி நேரத்தில் ஒரு நாட்டிக்கல் மைல் தொலைவை கடக்கின்றன என்பதை இது குறிக்கிறது. பொதுவான வேகங்கள். ஆமை 0.1 மீட்டர் பெர் வினாடி. மனிதர்களின் நடையின் வேகம் 1.4 மீட்டர் பெர் வினாடி. விழும் மலைத்துளியின் வேகம் 9 to 10 மீட்டர் பெர் வினாடி. ஓடும் பூனையின் வேகம் 14 மீட்டர் பெர் வினாடி. சைக்கிளின் வேகம் 20 to 25 கிலோமீட்டர் பெர் மணி. சிறுத்தை ஓடும் வேகம் 31 மீட்டர் பெர் வினாடி. வேகப்பந்து வீச்சாளர்கள் பந்தினை எறியும் வேகம் 90 to 100 மைல் பெர் மணி. பயணிகள் விமானத்தின் வேகம் 180 மீட்டர் பெர் வினாடி. ராக்கெட்டின் வேகம் 5200 மீட்டர் பெர் வினாடி. சிறுத்தை மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு. அது 25 மீட்டர் பெர் வினாடி முதல் 30 மீட்டர் பெர் வினாடி வரை ஆகும். சிறுத்தையால் 2 வினாடியில் அது வேகத்தினை 0 20 மீட்டர் பெர் வினாடியாக மாற்றிக்கொள்ள முடியும். சிறுத்தையின் முடுக்கம் வியப்பாக உள்ளது. தஞ்சாவூர் பொம்மை. இது தஞ்சாவூரில் களிமண்ணால் செய்யப்படும் பழமை வாய்ந்த பாரம்பரிய பொம்மையாகும். இப்பொம்மையின் ஈர்ப்பு மையமும் அதன் மொத்த எடையும் பொம்மையின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது. இதன் காரணமாக பொம்மையானது மிக மெல்லிய அலைவுடன் நடனம் போன்ற தொடர்ச்சியான இயக்கத்தினை தோற்றுவிக்கிறது. தஞ்சாவூர் பொம்மையோட ஈர்ப்பு மையம் எதில் அமையுதுன்னா அடிப்பகுதியில் அமைகிறது. இதோட மொத்த எடையும் அடிப்பகுதியில் தான் அமையுது. இதனால் பொம்மை லைட்டாக இங்கே நவுண்டு லைட்டாக இப்படி ஆடிக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு அலைவு இயக்கம் மாதிரி இருக்கும். இதனால தான் தஞ்சாவூர் பொம்மை ஃபேமஸாக இருக்குது. அண்டத்தில் பெரும்பான்மையாக காணப்படும் அணு ஹைட்ரஜன் அணுவாகும். பேரண்டத்தில் காணப்படும் அணுக்களுள் ஏறக்குறைய 74% ஹைட்ரஜன் அணுக்களாகும். எனினும் பூமியின் மீது காணப்படும் 3 முக்கிய அணுக்கள் இரும்பு, ஆக்சிஜன் மற்றும் சிலிக்கான் ஆகும். ஸோ அதிகமாக காணப்படுறது ஹைட்ரஜன் அணு தான். பேரண்டத்தில் 74% ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்குது. ஆனால் நம்ம பூமியில் காணப்படுற 3 முக்கிய அணுக்கள் எதுலன்னா இரும்பு, ஆக்சிஜன், அப்புறம் சிலிக்கான் SI, இரும்பு Fe, ஃபெரஸ் Fe, ஆக்சிஜன் O2. அவ்வளோதான். வயிற்றுப்போக்கு மருந்தில் பிஸ்மத் என்பது இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம் ஆகும். இதை பிற தனிமங்களுடன் இணைத்து வயிற்றுப்போக்கிற்கு சிகிச்சை அளிக்கும் மருந்தாக பயன்படுத்துகின்றனர். பிஸ்மத்துங்கிறது வேறு தனிமங்களோடு சேர்த்து வயிற்றுப்போக்குக்கு ஒரு டேப்லெட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு கெமிக்கலோடு ஆட் ஆகும்போது பிஸ்மத்தை வயிற்றுப்போக்குக்கு ஒரு மருந்தாக மாறுது.
ராபர்ட் பாயில் என்ற விஞ்ஞானியே முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் ராபர்ட் பாயில். இவரே பருப்பொருட்கள் தனிமங்களாகவே காணப்படுகின்றன என்பதை முதலில் கூறினார். வெற்றிடத்தின் தன்மையை முதலில் கூறியவரும் ராபர்ட் பாயிலே ஆவார். பாயில் விதியின் மூலம் இவர் நன்கு அறியப்பட்டவர். பாயில் விதியை தெரிவித்தவர் யார்? ராபர்ட் பாயில். உலோகங்கள், அலோகங்கள், வேறுபாடுகள். உலோகங்கள் பளபளப்பானவை. இவை பளபளப்பான மேற்பரப்பை கொண்டுள்ளன. அலோகங்கள் பளபளப்பு தன்மையற்றவை. இவை பளபளப்பற்ற மேற்பரப்பை கொண்டுள்ளன. உலோகங்கள் பொதுவாக கடினமானவை. அலோகங்கள் பொதுவாக மென்மையானவை. உலோகங்களை வளைக்க முடியும். அவற்றை தகடாக அடிக்கலாம், கம்பியாகவும் நீட்டலாம். அலோகங்களை வளைக்க முடியாது, தகடாக அடிக்க முடியாது, கம்பியாகவும் நீட்ட இயலாது. பெரும்பாலான உலோகங்கள் மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடியவை. அலோகங்கள் மின்சாரத்தை அறுதிர் கடத்தும் தன்மையுடையவை. உலோகங்கள் வெப்பத்தை நன்கு கடத்தக்கூடியவை. அலோகங்கள் வெப்பத்தை அறுதிர் கடத்தக்கூடியவை. உலோகங்களை தட்டும் பொழுது ஒலி எழுப்புகின்றன. ஆகையால் இவை மணிகள் செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. அலோகங்கள் தட்டப்படும் பொழுது ஒலி எழுப்பும் தன்மை அற்றவை. முதல்ல உலோகங்கள் பளபளப்பானது, கடினமானது, வளைக்க முடியும், தகடாக அடிக்கலாம், கம்பியாகவும் நீட்டலாம், மின்சாரத்தை நன்கு கடத்தும், வெப்பத்தை நன்கு கடத்தக்கூடியவை, தட்டும்போது ஒலி எழுப்புகின்றன, அவையால் மணிகள் செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. அலோகங்கள் இதுக்கெல்லாம் நேர் ஆப்போசிட். அவ்வளோதான். உலோகங்கள் பற்றி மட்டும் நம்ம ஞாபகம் வச்சாலே போதுமானது. ஆரம்ப நாட்களில் தனிமங்களின் பெயர்கள் அத்தனிமம் முதலில் எந்த இடத்தில் கிடைத்ததோ அந்த இடத்தின் பெயரிலிருந்து அறிவிக்கப்பட்டது. உதாரணமாக, காப்பர் என்ற பெயர் சைப்ரஸ் என்ற பெயரிலிருந்து உருவாக்கப்பட்டது. சில தனிமங்களின் பெயர்கள் அத்தனிமத்தின் நிறங்களில் இருந்து உருவாக்கப்பட்டன. உதாரணமாக, தங்கம் கோல்டு என்பது மஞ்சள் என பொருள் தரும் ஆங்கில வார்த்தையிலிருந்து அறிவிக்கப்பட்டது. தற்காலங்களில் ஐபாக் அமைப்பை தனிமங்களுக்கான பெயர்களை அங்கீகரிக்கிறது. பல தனிமங்களின் குறியீடுகள் அத்தனிமங்களின் ஆங்கில பெயர்களின் 1 அல்லது 2 எழுத்துக்களை இணைத்து உருவாக்கப்படுகின்றன. குறியீட்டின் முதல் எழுத்தானது எப்போதும் பெரிய ஆங்கில எழுத்தினாலும் இரண்டாவது எழுத்தானது சிறிய ஆங்கில எழுத்தினாலும் எழுதப்படுகின்றது. தனிமங்கள் மற்றும் சேர்மங்களுக்கிடையேயான வேறுபாடுகள். தனிமங்கள், சேர்மங்கள். தனிமங்களே ஒரு பருப்பொருளின் எளிமையான பொருளாகும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைவதன் மூலம் உருவாகும் ஒரு வேதியியல் பொருள் சேர்மமாகும். ஒரு தனிமம் பருப்பொருளோட எளிமையான பொருள். 2 இல்லைன்னா அதுக்கு அதிகமான தனிமங்கள் செய்கிறதுனால கிடைக்கிற வேதியியல் பொருள் தான் சேர்மம். வேறு தனிமம் தனியாக இருக்கும், சேர்மம் சேர்ந்திருக்கும். அந்த மாதிரி தனிமங்கள் இணைந்து சேர்மங்களை உருவாக்குகின்றன. சேர்மங்களை தனிமங்களாக பிரிக்க இயலும். தனிமங்கள் சேர்ந்து சேர்மத்தை உருவாக்குது. திரும்பி அந்த சேர்மத்தை தனிமங்களாக பிரிக்க முடியும். தனிமங்களின் அடிப்படை துகள்கள் அணுக்களாகும். சேர்மங்களின் அடிப்படை துகள்கள் மூலக்கூறுகள் ஆகும். ஒரு உயிரினத்தோட அடிப்படை அலகு செல். அதே மாதிரி தனிமத்தோட அடிப்படை அலகு அணு. அதுவே சேர்மத்தோட அடிப்படை அளவு வந்துட்டால் மூலக்கூறு. நிறைய அணுக்கள் சேர்ந்து தானே ஒரு மூலக்கூறு உருவாகும். சேர்மத்தோட அடிப்படை அலகு மூலக்கூறு, தனிமத்தோட அடிப்படை அலகு அடிப்படை துகள்கள் அணு. சேர்மங்களின் வாய்ப்பாடு பெயர்கள். H2O நீர், C6H12O6 குளுக்கோஸ், NaCl சோடியம் குளோரைடு, C2H5OH எத்தனால். அதாவது C1னா மீத்தேன், C2னா ஈத்தேன் ஈத்து, C3னா மீத்தேன் ப்ரோப்பைன், C3 ப்ரோப்பைன், C4 பியூட்டைன், C5 பென்டைன், C6 ஹெக்சைன். அந்த மாதிரி வரும். சரிங்களா? C2 அப்போ ஈத்தேன்லேருந்து OH வர்றதுனால ஆல் எத்தனால். NH3 அம்மோனியா, H2SO4 கந்தக அமிலம், CH4 மீத்தேன், C12H22O
11 சுக்ரோஸ். சில தனிமங்களின் அணுக்கட்டு எண்கள். தனிமம் அணுக்கட்டு எண்: ஹைட்ரஜன் 2, ஹீலியம் 1, லித்தியம் 1, பெரிலியம் 1, நைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 2, ஃப்ளோரின் 2, நியான் 1, சோடியம் 1, மெக்னீசியம் 1, பாஸ்பரஸ் 4, சல்ஃபர் 8 அணுக்கட்டு எண்கள். வெப்ப காற்று நிரப்பப்பட்ட பலூனானது காற்றில் மிதக்கின்றது. பலூனில் உள்ள காற்றை வெப்பப்படுத்தும் போது அது விரிவடைகின்றது. விரிவடைதல் காரணமாக பலூனில் உள்ள காற்றின் அடர்த்தி குறைகிறது. அதனால் பலூனில் உள்ள காற்றின் அடர்த்தி வெளிப்புறத்தில் உள்ள காற்றின் அடர்த்தியை விட குறைகின்றது. இந்த அடர்த்தி வேறுபாட்டின் காரணமாக வெப்ப காற்று பலூன் காற்றில் மிதக்கின்றது. ஸோ ஒரு பலூனில் வெப்ப காற்று ஹீட்டான காற்று நிரப்பணும்னா என்ன ஆகுனா அதில் உள்ள துகள்கள் விரிவடையும். துகள்கள் இதுதான் ஒரு துகள்னால் இது கொஞ்சம் பெருசாகும். இப்படி எல்லா துகள்களும் விரிவடைகிறப்போ அந்த எல்லா துகள்களும் விரிவடைகிறப்போ அதோட அடர்த்தி குறையும். நார்மலாக அவுட் சைடு இருக்க அட்மாஸ்பியர் அடர்த்தி அதிகமானது. அதை விட இது அடர்த்தி குறையும் போது இது ஆட்டோமேட்டிக்காக மிதக்க ஆரம்பிக்கும். இப்படி தான் வெப்ப காற்று நிரப்பப்பட்ட பலூன் மிதக்குது. நானோமீட்டர் என்பது சிறிய நீளங்களை அளக்க பயன்படும் அலகாகும். ஒரு நானோமீட்டர் என்பது 1×10⁻⁹ மீட்டர் ஆகும். ஒவ்வொரு வருடமும் நமது உடலில் 98% செல்கள் இறந்து புது செல்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. நமது உடலில் ஏறத்தாழ 7 பில்லியன் செல்கள் காணப்படுகின்றன. ஸோ ஒவ்வொரு வருஷமும் 98% செல்கள் செத்து போய் புது செல்கள் உருவாது. நமது உடலில் இருக்கிற மொத்த செல்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 7 பில்லியன் செல்கள். அணுவும் சூரிய மண்டலமும் ஒரே மாதிரியான அமைப்பினை கொண்டுள்ளன. சூரிய மண்டலத்தினைப் போலவே அணுவானது அணுக்கருவினை மையத்தில் கொண்டுள்ளது. அதனைச் சுற்றி எலக்ட்ரான்கள் வெவ்வேறு வட்டப்பாதைகளில் சுற்றி வருகின்றன. அதாவது சூரிய குடும்பத்தில் எப்படி சூரியனை சுற்றி மற்ற கோள்கள் சுற்றுதோ அதே மாதிரி அணுவில் அணுக்கரு மையத்தில் இருக்கும். எலக்ட்ரான்கள் வெளிவட்ட பாதையில் இருக்கும். அந்த எலக்ட்ரான்கள் அணுக்கருவை சுற்றிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். இதைத்தான் சொல்கிறாங்க. இதைத்தான் சூரியனை எப்படி கோள்கள் சுற்றுதோ பூமி சுற்றுதோ அதே மாதிரி அணுக்கருவில் உள்ள அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் சுற்றி வருது. ஐசோடோப்புகள். ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு எண்ணிக்கையுள்ள நியூட்ரான்களை பெற்றிருக்கலாம். அத்தகைய அணுக்கள் ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்களையும் பெற்றுள்ளன. அவை ஐசோடோப்புகள் என அழைக்கப்படுகின்றன. ஒரே அணு எண் வெவ்வேறு நிறை எண்ண ஐசோடோப். உதாரணமாக ஹைட்ரஜன் அணுவானது 3 ஐசோடோப்புகளை பெற்றுள்ளது. அவை புரோட்டியம் 1H1, டியூட்ரியம் 1H2, டெரிட்டியம் 1H3. ஐசோபார்கள். ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்களையும் கொண்ட அணுக்கள் ஐசோபார்கள் எனப்படுகின்றன. ஐசோபார்கள்னா ஒரே நிறை எண் ஒரே அணு எண். ஐசோடோப்புனா ஒரே அணு எண் வெவ்வேறு நிறை எண் மாற்றி. ஐசோபார்களுக்கு எடுத்துக்காட்டு கால்சியம் 20Ca40 மற்றும் ஆர்கான் 18Ar40. தனிமங்களின் குறியீடுகள். தனிமம் குறியீடு சேர்க்கை. கார்பன் 6C12 6 புரோட்டான் 6 எலக்ட்ரான் 6 நியூட்ரான். பெரிலியம் 4Be9 4 புரோட்டான் 4 எலக்ட்ரான் 5 நியூட்ரான். நைட்ரஜன் 7N14 7 புரோட்டான் 7 எலக்ட்ரான் 7 நியூட்ரான். போரான் 5B11
5 புரோட்டான், 5 எலக்ட்ரான், 6 நியூட்ரான். எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை கொண்டவை, புரோட்டான்கள் நேர்மின் சுமை கொண்டவை. இவற்றிற்கு இடையே உள்ள ஈர்ப்பே எலக்ட்ரான்களை அதன் வட்ட பாதைகளில் பிணைத்து வைத்திருக்கிறது. அதாவது எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ், புரோட்டான் வந்து பாசிட்டிவ். இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் ரிப்பல்சன்னால தான் எலக்ட்ரான் வந்து வட்ட பாதையில் பிணைத்து வச்சிருக்கு. தனிமங்களின் குறியீடு அணு எண், நிறை எண் மற்றும் இணைதிறன். தனிமம் ஹைட்ரஜன், குறியீடு H, அணு எண் 1, நிறை எண் 1, இணைதிறன் 1. தனிமம் கார்பன், குறியீடு C, அணு எண் 6, நிறை எண் 12, இணைதிறன் 4. தனிமம் ஆக்சிஜன், குறியீடு O, அணு எண் 8, நிறை எண் 16, இணைதிறன் 2. தனிமம் சோடியம், குறியீடு Na, அணு எண் 11, நிறை எண் 23, இணைதிறன் 1. தனிமம் கால்சியம், குறியீடு Ca, அணு எண் 20, நிறை எண் 40, இணைதிறன் 2. செம்பருத்தி, மொட்டு பசுமை நிறம், மலர் பிரகாசமான நிறம். மொட்டு புள்ளிகள், மலர் அல்லிகள். வெட்டப்பட்ட மலர், மொட்டு சுருண்ட அல்லிகள், மலர் விரிந்த அல்லிகள். மொட்டு மஞ்சள் நிற மகரந்த பை கொண்ட சிறிய குழல், மலர் மஞ்சள் நிற மகரந்த பை கொண்ட நீண்ட குழல். ஊமத்தை, மொட்டு பசுமை நிறம், மலர் வெண்மை நிறம். மொட்டு புள்ளிகள், மலர் அல்லிகள். வெட்டப்பட்ட மலர், மொட்டு சுருண்ட அல்லிகள், மலர் விரிந்த அல்லிகள். மொட்டு சிறிய மஞ்சள் நிற மகரந்த பை, மலர் விரிஞ்ச மஞ்சள் நிற மகரந்த பை. சூரியகாந்தி பூ என்பது ஒரு தனிமலர் அன்று. பல மலர்கள் ஒன்றிணைந்து உருவான தொகுப்பே சூரியகாந்தி ஆகும். இவ்வாறு பல மலர்கள் ஒன்றோடொன்று இணைந்து காணப்பட்டால் அதற்கு மஞ்சரி என்று பெயர். வெட்டுக்காய பூண்டு என்றும் கிணற்றடி பூண்டு என்றும் அழைக்கப்படும் ட்ரைடாக்ஸ் ப்ரோகும்பன்ஸ் என்ற தாவரத்தில் தனிமலர் போல் காணப்படுவது மஞ்சரி ஆகும். இதன் இலைச்சாறு வெட்டுக்காயங்களை குணமாக்கும். சூரியகாந்தி பூ வந்து ஒரு மஞ்சரி, பல மலர்கள் ஒன்றிணைந்து உருவான ஒரு தொகுப்பு. பல மலர்கள் ஒன்றிணைந்து ஒரு தொகுப்பாக உருவாவதுக்கு தான் மஞ்சரின்னு பேர். வெட்டுக்காய பூண்டு இல்லைன்னா கிணற்றடி பூண்டு அப்படின்னு அழைக்கப்படுற ட்ரைடாக்ஸ் ப்ரோகும்பன்ஸ் தாவரத்திலிருந்து தனிமலர் போல் காணப்படுவது தான் மஞ்சரி. இதோட இலைச்சாறு வெட்டுக்காயங்களை குணமாக்கும். தன் மகரந்த சேர்க்கைக்கும் அயல் மகரந்த சேர்க்கைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை. தன் மகரந்த சேர்க்கையில் ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே மலரின் சூலக முடியை அடைவது தன் மகரந்த சேர்க்கை எனப்படும். அயல் மகரந்த சேர்க்கையில் ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே இனத்தை சார்ந்த மற்றொரு மலரின் சூலக முடியை சென்றடையும் நிகழ்ச்சி அயல் மகரந்த சேர்க்கை எனப்படும். தன் மகரந்த சேர்க்கைனா மகரந்த பையில் இருக்கிற மகரந்த தூள்கள் அதே பூவோட சூலக முடியை அடைவது. அயல் பூ மகரந்த சேர்க்கைனா மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே இனத்தை சார்ந்த ஆனால் மற்றொரு மலரோட சூலக முடியை சென்றடைவது. தன் மகரந்த சேர்க்கை நடைபெற அதிக அளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தியாக தேவையில்லை. அயல் மகரந்த சேர்க்கை நடைபெற அதிக அளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். இதனால் உருவாகும் புதிய தாவரங்களில் எவ்வித வேறுபாடுகளும் இருக்காது. தன் மகரந்த சேர்க்கையால் உருவாகும் புதிய தாவரங்களில். அயல் மகரந்த சேர்க்கையால் உருவாகும் புதிய தாவரங்களில் புதிய பண்புகள் காணப்படுகின்றன. தன் மகரந்த சேர்க்கைக்கு மகரந்த தூள்கள் அதிகமாக தேவையில்லை. அயல் மகரந்த சேர்க்கைக்கு மகரந்த தூள்கள் அதிகமாக உற்பத்தி செய்யப்படணும். தன் மகரந்த சேர்க்கையால் உருவாகும் புதிய தாவரங்களில் வேறுபாடுகள் இல்லை. அயல் மகரந்த சேர்க்கையால் உருவாகும் புதிய தாவரங்களில் புதிய பண்புகள் காணப்படுது. உலகின் பெரிய மற்றும் அதிக எடையுள்ள விதை இரட்டை தேங்காய் ஆகும். இதன் விதை 2 தேங்காய்கள் ஒன்றோடொன்று இணைந்து உருவானது போல இருக்கும். இவ்விதை சைசிலிஸ் என்ற இடத்தில் உள்ள
2 தீவுகளில் மட்டுமே முளைக்கும். ஒரு விதையின் நீளம் 12 அங்குலம், வட்டம் 3 அடி, எடை 18 கிலோ உள்ளதாக இருக்கும். தாவர உலகின் மிகச்சிறிய விதைகள் எனப்படுபவை ஆர்க்கிட் விதைகளாகும். 35 மில்லியன் ஆர்க்கிட் விதைகளின் எடை வெறும் 25 கிராம் மட்டுமே. சில தாவரங்களில் வேர்கள் தரையிலிருந்து தோன்றாமல் தரைமட்டத்திற்கு மேல் தண்டு அல்லது இலைகளிலிருந்து தோன்றுகின்றன. இவை மாற்றிட வேர்கள் என அழைக்கப்படுகின்றன. மாற்றிட வேர்கள்னால் தண்டு அல்லது இலையிலிருந்து வேர்கள் தோன்றுறது தான் மாற்றிட வேர்கள். மாற்று இடத்துல தோன்றதுனால மாற்றிட வேர்கள். வாண்டா தாவரம் தொற்று தாவரமாக மரங்களில் வளர்கிறது. இதன் தொற்று வேர்களில் உள்ள வெலமன் திசு காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கைக்கு உதவுகிறது. டெங்கு காய்ச்சலானது DEN12 வைரஸால் தோற்றுவிக்கப்பட்டு ஏடிஸ் எஜிப்டி என்ற கொசுக்களினால் பரவுகிறது. இது இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை குறைக்கிறது. இந்த கொசுக்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து அதிகபட்சமாக 50 to 100 மீட்டர் சுற்றளவில் பரவக்கூடியவை. டெங்கு காய்ச்சல் எந்த வைரஸால் பரவுதுன்னா DEN1,2. இது பிளேவி வைரஸ் வகையை சார்ந்தது. இதை பரப்புகிற கொசு ஏடிஸ் எஜிப்டி அப்படிங்கிற கொசு. இதனால் இரத்த தட்டுகளோட எண்ணிக்கை குறையுது. இது இந்த கொசுக்கள் 50 to 100 மீட்டர் சுற்றளவில் பரவக்கூடியவை. தடுப்பூசி ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக தடுப்பாற்றலை உருவாக்கி அந்த நோய்க்கு எதிராக போராடுவதற்கு நம் உடலை தயார் செய்தலை தடுப்பூசி போடுதலின் நோக்கமாகும். தடுக்கக்கூடிய நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்க குழந்தை பருவத்திலேயே தடுப்பூசி PCG, போலியோ, MMR போன்ற தடுப்பூசிகள் கொடுக்கப்படுகிறது. தடுப்பூசினா ஒரு பர்டிகுலர் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு போடுற ஊசி தான் தடுப்பூசி. எக்ஸாம்பிள் போலியோக்கெல்லாம் நம்ம சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் போடுவாங்க. இதுதான் தடுப்பூசி. லூகோடெர்மா என்பது தோலின் சில பகுதி அல்லது மொத்த பகுதியில் மெலனின் நிறமி இழப்புகளால் ஏற்படும் ஒரு தொற்றா நோயாகும். இந்த நிலை அனைத்து வயது, பாலினம் மற்றும் இனத்தை சார்ந்தவர்களையும் பாதிக்கிறது. இதற்கு எவ்வித சிகிச்சையும் இல்லை. இது தொடுதல், உணவை பகிர்தல் மற்றும் ஒன்றாக உட்கார்வதன் மூலம் பரவுவதில்லை. லூகோடெர்மா அப்படிங்கிறது முதல்ல ஒரு தொற்றா நோய். இது மெலனின் நிறமி இழப்புகளால் ஏற்படுது. இது எல்லாரையும் பாதிக்குது. அனைத்து வயது சார்ந்தவர்களையும் பாதிக்குது. இதுக்கு சிகிச்சை கிடையாது. இது ஒரு தொற்றா நோய். இரும்பு சத்தை மாத்திரை வடிவில் வாய் வழியாக உட்கொள்ளலாம். ஊசிகளாக எடுப்பது ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். அயன் சத்தை நம்ம மாத்திரை வடிவில் எடுக்கலாம். ஊசி எடுக்கிறது டேஞ்சரஸ். மருத்துவ வெப்பநிலை மானிக்கும் ஆய்வக வெப்பநிலை மானிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். மருத்துவ வெப்பநிலை மானி, ஆய்வக வெப்பநிலை மானி. மருத்துவ வெப்பநிலை மானியானது 35 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை அல்லது 94 டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அளவீட்டினை கொண்டுள்ளது. ஆய்வக வெப்பநிலை மானியானது பொதுவாக -10 டிகிரி செல்சியஸ் முதல் 110 டிகிரி செல்சியஸ் வரை அளவிடப்பட்டிருக்கும். பாதரச மட்டமானது தானாகவே கீழ் இறங்காது. அதில் உள்ள குறுகிய வளைவானது பாதரச மட்டத்தினை கீழ் இறங்காமல் பாதுகாக்கிறது. குறுகிய வளைவில்லாத காரணத்தினால் பாதரச மட்டமானது தானாகவே கீழ் இறங்கிவிடும். ஆய்வக வெப்பநிலை மானியில். மருத்துவ வெப்பநிலை மானியில் கைகளுக்கு அடியில் இருந்தோ அல்லது வாயில் இருந்தோ வெப்பநிலை மானியினை எடுத்த பிறகு அளவீடானது எடுக்கப்படுகிறது. ஆய்வக வெப்பநிலை மானியில் வெப்பநிலை மானியானது வெப்பமூலத்தில் இருக்கும் நிலையிலேயே
அளவீடானது எடுக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு, திரவம் அல்லது வேறு ஏதேனும் பொருள். மருத்துவ வெப்பநிலைமானியில் பாதரசத்தினை கீழே கொண்டு வர வெப்பநிலைமானியினை உதர வேண்டும். ஆய்வக வெப்பநிலைமானியில் பாதரச மட்டத்தினை கீழே கொண்டு வர வெப்பநிலைமானியினை உதர வேண்டியதில்லை. மருத்துவ வெப்பநிலைமானி உடல் வெப்பநிலையினை அளக்க பயன்படுகிறது. ஆய்வக வெப்பநிலைமானி ஆய்வகத்தில் பல்வேறு பொருட்களின் வெப்பநிலையை அளக்க பயன்படுகிறது. மனிதர்கள் வெவ்வேறு உடல் வெப்பநிலையினை பெற்றுள்ள போதிலும் அவர்களின் சராசரி உடல் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், அதாவது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகும். மேலும் ஒவ்வொருவரும் ஒரே மதிப்பிலான வெப்பநிலையினை நாள் முழுவதும் பெற்று இருப்பதில்லை. நாம் செய்யும் வேலைகளுக்கு ஏற்பவும் புறச்சூழலுக்கு ஏற்றாற்போலவும் நமது உடல் வெப்பநிலையானது நாள் முழுவதும் சிறிது உயர்வதும் தாழ்வதுமாக உள்ளது. பெரும சிறும வெப்பநிலைமானி ஒரு நாளின் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையினை அளக்க பயன்படும் வெப்பநிலைமானியானது பெரும சிறும வெப்பநிலைமானி என அழைக்கப்படுகிறது. ஃபாரன்ஹீட் அளவீட்டிற்கும் செல்சியஸ் அளவீட்டிற்கும் உள்ள தொடர்பும் கெல்வின் அளவீட்டிற்கும் செல்சியஸ் அளவீட்டிற்கும் உள்ள தொடர்பும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. F-32/9 C/5, K 273.15 + C. 3 முதன்மையான வெப்பநிலை அளவீட்டு முறைகளில் சில பொருட்களின் வெப்பநிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. வெப்பநிலை, நீரின் கொதிநிலை. செல்சியஸ் அளவீடு டிகிரி செல்சியஸ் 100 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட் அளவீடு 212 டிகிரி ஃபாரன்ஹீட். கெல்வின் அளவீடு 373.15 கெல்வின். நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ் செல்சியஸ் அளவீட்டில். ஃபாரன்ஹீட் அளவீட்டில் 32 டிகிரி ஃபாரன்ஹீட். கெல்வின் அளவீட்டில் 273.15 கெல்வின். மனித உடலின் சராசரி வெப்பநிலை செல்சியஸ் அளவீட்டில் 37 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட் அளவீட்டில் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். கெல்வின் அளவீட்டில் 310.15 கெல்வின். உலகின் பெரும்பான்மையான மனிதர்கள் அன்றாட வாழ்வில் வெப்பநிலைகளை அளக்க செல்சியஸ் அளவீட்டு முறையினை பயன்படுத்துகின்றனர். கெல்வின் அளவீட்டு முறையானது தனிச்சுழி அளவீட்டு முறை மட்டுமல்ல. 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மாற்றம் ஏற்பட்டால் 1 கெல்வின் வெப்பநிலை மாறுபாடு ஏற்படும் வகையில் கெல்வின் அளவீட்டு முறை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 273.15 என்ற மதிப்பினை செல்சியஸ் அளவீட்டுடன் கூட்டுவதன் மூலமாகவோ அல்லது கழிப்பதன் மூலமாகவோ நாம் மிக எளிமையாக செல்சியஸ் அளவீட்டு முறையினை தனிச்சுழி அளவீட்டு முறைக்கு மாற்றிக்கொள்ள இயலும், அதாவது கெல்வின் அளவீட்டு முறைக்கு. ஆனால் ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையினை பயன்படுத்துகின்றனர். ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையினை தனிச்சுழி அளவீட்டு முறைக்கு மாற்றுவது எளிமையானதாக இல்லை. இதனை சரி செய்ய அவர்கள் ரான்கீன் அளவீட்டு முறையினை பயன்படுத்துகின்றனர். கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தின் பொறியியலாளர் மற்றும் இயற்பியலாளரான ரான்கீன் 1859ஆம் ஆண்டு இம்முறையினை அறிமுகப்படுத்தினார். இது தனிச்சொல்லி அளவீட்டு முறையாகும். மேலும் 1 டிகிரி ஆறில் ஏற்படும் மாற்றம் 1 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு சமமாகும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எனவே ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையினை பயன்படுத்துபவர்களுக்கு தனிச்சொல்லி அளவீட்டு முறை தேவைப்பட்டால் அவர்கள் R=F+459.67 என்ற வாய்ப்பாட்டினை பயன்படுத்தி ரான்கீன் முறைக்கு மதிப்பினை எளிமையாக மாற்றிக்கொள்ள இயலும். மரபு மின்னோட்டம் எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு எதிர் திசையில் அமையும். எலக்ட்ரான்கள் ஓட்டத்திற்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அமையும் மரபு மின்னோட்டம். 1 மில்லி ஆம்பியர் MA = 10⁻³ ஆம்பியர், அதாவது 1/1000 ஆம்பியர் ஆகும். 1 மைக்ரோ ஆம்பியர் = 10⁻⁶ ஆம்பியர்,
அதாவது 1/10 லட்சம் ஆம்பியர் ஆகும். நீர்வீழ்ச்சியின் மேல் மட்டத்தில் உள்ள நீரானது அதிக நிலையாற்றலை பெற்றிருக்கும். நீர்வீழ்ச்சியின் கீழ்மட்டத்தில் உள்ள நீரானது குறைந்த நிலையாற்றலை பெற்றிருக்கும். அதை போலவே மின்னோட்டமானது நீரோட்டம் போல் அதிக மின்னழுத்த மட்டத்திலிருந்து குறைந்த மின்னழுத்த மட்டத்தை நோக்கி பாயும். ஸோ கரண்ட் வந்து அதிக வால்டேஜ் இருக்கிற இடத்துலேருந்து கம்மியான வால்டேஜ் இருக்கிற இடத்தை நோக்கி பாயும். பொருட்களின் மின்கடத்துதிறன் மற்றும் மின்தடை எண்களின் மதிப்பு. பொருள் வெள்ளி மின்தடை என்றோ 20 டிகிரி செல்சியஸில் 1.59 என்று 10⁻⁻8 ஓமீட்டர். மின்கடத்துதிறன் 20 டிகிரி செல்சியஸில் 6.30 என்று 10⁻7 கேப்சஸ் பெர் ஸ்மால் எம். பொருள் தாமிரம் மின்தடை என்றோ 20 டிகிரி செல்சியஸில் 1.68 என்று 10⁻⁻8 ஓமீட்டர். மின்கடத்துதிறன் தாமிரத்தின் மின்கடத்துதிறன் 20 டிகிரி செல்சியஸில் 5.98 என்று 10⁻7 கேப்சஸ் பெர் ஸ்மால் எம். பொருள் துண்டாக்கப்பட்ட தாமிரம் மின்தடை என்றோ 20 டிகிரி செல்சியஸில் 1.72 என்று 10⁻⁻8 ஓமீட்டர். துண்டாக்கப்பட்ட தாமிரத்தின் மின்கடத்துதிறன் 20 டிகிரி செல்சியஸில் 5.80 என்று 10⁻7 கேப்சஸ் பெர் ஸ்மால் எம். பொருள் அலுமினியம் மின்தடை என்றோ 20 டிகிரி செல்சியஸில் 2.82 என்று 10⁻⁻8 ஓமீட்டர். மின்கடத்துதிறன் அலுமினியத்தின் மின்கடத்துதிறன் 20 டிகிரி செல்சியஸில் 3.5 என்று 10⁻7 சிக்மா கேப்சஸ் பெர் ஸ்மால் எம். மின்கலன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். மின்சாரத்தை நேரடியாகவோ அல்லது எளிதாகவோ பெற முடியாத மின்சாதனங்களுக்கு மின்சாதனத்தை அளிக்க உள்ள சாதனமே மின்கலன் ஆகும். அதாவது கரண்ட்டை டைரெக்டாகவோ இல்லை சிம்பிளாகவோ பெற முடியாத எலக்ட்ரிக்கல் டிவைசஸ்க்கு கரண்ட்டை கொடுக்கக்கூடிய சாதனம் தான் மின்கலன், பேட்ரி. கரைசல்களில் அயனிகளாக மாறும் தன்மை கொண்ட பொருட்கள் மின்பகுளிகளாகும். இவை மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய திறனை பெற்றிருக்கும். மின்பகுளிகள்னா என்னென்னா, ஒரு சொல்யூஷனில் அயான்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற பொருட்கள் தான் மின்பகுளிகள். இவை வந்து கரண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுற கெப்பாசிட்டியை பெற்றிருக்கும். நமது உடலில் இயற்கையாக உருவாகும் மின்சைகைகளின் துலங்களாக அனைத்து தசைகளும் இயங்கும். குறுக்கு மின் சுற்று. நம் வீட்டருகில் அமைந்திருக்கும் மின் கம்பங்களில் சில நேரங்களில் உருவாகும் தீப்பொறியை நாம் கண்டிருப்போம். அந்த மின்சார தீப்பொறி உருவாக காரணம் பின்வருமாறு. இது மின்பாதையில் ஏற்படும் குறுக்கு மின் சுற்றினால் உருவாகிறது. குறுக்கு சுற்று என்பது இரு மின்னோட்டம் செல்லும் கடத்திகளுக்கு இடையே ஏற்படும் மிக குறைந்த மின்தடையினால் ஏற்படும் மின்சுற்று குறுக்கு மின்சுற்று ஆகும். வெல்டிங் செய்தல் குறுக்கு மின்சுற்றின் விளைவாக உருவாகும் வெப்பத்தின் நடைமுறை பயன்பாடே ஆகும். அதாவது 2 கம்பி இப்படி போயிட்டுருக்கப்போ இந்த 2 கம்பிக்கும் இடையில இருக்கிற மின்தடையினால் ஏற்படுற ஒருவேளை இந்த 2 கம்பி டச் ஆச்சுன்னா அப்படி ஏற்படுற ஒரு சுற்று தான் குறுக்கு மின் சுற்று. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வெல்டிங் பண்ணுறது. தாமிரத்தாலான மின்கடத்திகள் மிக குறைந்த மின்தடையை கொண்டுள்ளது. காப்பர் செம்பு கம்பிகளால் கரண்ட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற உபகரணங்கள் வந்து ரொம்ப கம்மியான ரெசிஸ்டிவிட்டி உள்ளது. தாமிரம், காப்பர். இதன் காரணமாக தாமிர கம்பிகள் வீட்டு மின் சுற்றுகளில் பயன்படுத்துகின்றன. ஸோ கம்மியான ரெசிஸ்டிவிட்டி இருக்கிறதுனால கரண்ட்டு நல்லா ஃப்ளோ ஆகும். இதுக்காண்டி தான் நம்ம கரண்ட் ஒயர்ஸில் வந்து தாமிர கம்பி, செம்பு கம்பி வந்து பயன்படுத்துகிறோம்.
இவ்வகை கம்பிகள் அதிக மின்தடையை கொண்டுள்ள பொருட்களால் சூழப்பட்டு இருக்கும். அதை சுற்றி நல்ல ரெசிஸ்டிவிட்டி இருக்கிற பொருளால் சுற்றி இருக்கும். இப்படி இருக்கிறதுனால கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகுது. இந்த பொருட்கள் பொதுவாக நெகிழ்வான பிளாஸ்டிக்கால் செய்யப்படுகின்றன. சிம் கார்டுகள், கணினிகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தப்படும் சிப்புகளானது சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் போன்ற குறைக்கடத்திகளால் ஆக்கப்பட்டிருக்கும். ஏனெனில் அவற்றின் மின்கடத்து திறன் மதிப்பானது நற்கடத்திகள் மற்றும் காப்பான்களுக்கும் இடையில் அமையப்பட்டிருக்கும். ஸோ ஏடிஎம் சிம் கார்டு, கம்ப்யூட்டர், ஏடிஎம் கார்டு இதெல்லாம் சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் அப்படி அந்த மாதிரி குறைக்கடத்திகளால் ஆக்கப்பட்டிருக்கும். எதுக்காண்டினா அவங்களோட கண்டக்டிவிட்டி அந்த சிலிக்கான், ஜெர்மானியம் போன்ற பொருட்களோட கண்டக்டிவிட்டி நற்கடத்திகளுக்கும் காப்பான்களுக்கும் இடையில் இருக்கும். இந்த படத்தை பாருங்கள். இதில் சிம் கார்ட்ஸ் காமிச்சிருக்காங்க. ஏடிஎம் கார்ட்லேயும் இந்த மாதிரி தான் சிலிக்கான் ஜெர்மானியத்தால் ஆக்கப்பட்டிருக்கும். மின்னோட்டத்தின் விளைவினால் வெப்பம் உருவாக்கப்படும் நிகழ்வே மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு எனப்படும். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவுனா என்னென்னா, கரண்ட் கொடுக்கறதுனால ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிறது தான் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. எடுத்துக்காட்டு ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுறோன்னா அதில் இந்த பிரின்சிபல் தான் யூஸ் ஆகுது. வாட்டர் ஹீட்டரில் என்ன ஆகும், பழக்கிலேருந்து கரண்ட்டு போகும் ஹீட்டருக்கு, அது தண்ணியை சூடாக்கும். கரண்ட்டு ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி கரண்ட் உருவாக்கும். இதுதான் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. மேலே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. வாட்டர் ஹீட்டர் மாதிரி. வெளிச்சத்திற்கு வந்த உலகம். தாமஸ் ஆல்வா எடிசன் 1847 to 1931. தாமஸ் ஆல்வா எடிசன் சிறு வயதிலேயே ஸ்கார்லட் என்ற காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 8 வயதில்தான் அமெரிக்காவில் உள்ள போர்ட் ஹூரன் பள்ளிக்கு சென்றார். சிறு வயதிலேயே காது கேட்கும் திறன் குறைவாக இருந்தது. அதனால் ஒரு நாள் ஆசிரியர் அவரை கடுமையாக திட்டியதால் அவர் பள்ளியிலிருந்து பாதியிலேயே நின்றுவிட்டார். பள்ளி ஆசிரியரான எடிசனின் தாயார் 3 ஆண்டுகள் வீட்டிலேயே அவருக்கு பள்ளி பாடங்களை சொல்லிக் கொடுத்தார். தமது 7வது வயது முதல் வீட்டில் பயன்படுத்தும் மின்சாதனங்களின் மீது எடிசனுக்கு ஆர்வம் ஏற்பட்டது. 9 வயதில் ரிச்சர்டு பார்க்கர் எழுதிய இயற்கை மற்றும் சோதனை தத்துவம், நேச்சுரல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் பிலாசபி என்ற நூலை படித்து முடித்தார். 21ஆம் வயதில் மின்சக்தியின் சோதனை ஆராய்ச்சிகள் என்ற பகுதியை ஆழ்ந்து படித்தார். முதலில் எடிசனுக்கு ரயில் நிலையத்தில் தந்தி இயக்கும் வேலை கிடைத்தது. அதிவேக தந்தி இயக்குதலுக்கு புகழ் பெற்றவர் எடிசன். இவரது முதல் கண்டுபிடிப்பு மின்தந்தி போன்ற தந்தி தொடர்பான கருவிகளே ஆகும். 1877ஆம் ஆண்டு எதிர்பாராதவாறு எடிசன் கண்டுபிடித்த தொழில்நுட்ப முன்னோடி சாதனம் ஒளிவரைவி கிராமோஃபோன் ஆகும். பிளாட்டினம் கம்பிச்சுருளை வெற்றிட குமிழி ஒன்றில் உபயோகித்து கட்டுப்படுத்திய மின்னோட்டத்தில் ஒளிர வைத்தார். இதுதான் எடிசன் 1879ஆம் ஆண்டு கண்டுபிடித்த முதல் மின்விளக்கு. எடிசன் விரைவில் எரியக்கூடிய மின்விளக்கினை கண்டுபிடித்தார். இது 1897ஆம் ஆண்டு காட்சிப்படுத்தப்பட்டது. இயந்திர ஆற்றலால் இயங்கும் மின்சார சேமிப்பு கலனில் மின்னழுத்தம் வோல்டேஜ் உண்டாகி கம்பி முனையில் மின்திறன் எலக்ட்ரிக் பவர் கிடைக்கிறது. எதிர்மறையாக மின்சார சேமிப்பு கலன் முனைகளில் மின்னழுத்தம் செலுத்தினால் அதே கருவி இயந்திர சக்தியை தரும் மின்சார மோட்டார் எலக்ட்ரிக் மோட்டார் ஆனதை எடிசன் நிரூபித்து காட்டினார். கிளைடாஸ்கோப் படப்பிடிப்பு கருவியை விரிவாக்கி 50 அடி நீளமுள்ள படச்சுருளை மின்சார மோட்டார் மூலம் சுற்ற வைத்து உருப்பெருக்கின் வழியாக பேசும் படங்களை திரைப்பட படப்பிடிப்புக்காக 1891ஆம் ஆண்டு பதிவு செய்தார். எடிசன் மறைந்த அன்று நியூயார்க் நகரில் உள்ள சுதந்திர தேவி சிலையின் கையில் இருந்த தீப்பந்தம் ஒளி இழந்தது. சிகாகோ பிராட்வே வீதிகளில் உள்ள விளக்குகள், பயணப்போக்கு விளக்குகள் தவிர மற்ற எல்லா விளக்குகளும் ஒளி இழந்தன. எடிசன் ஒரு கண்டுபிடிப்பாளரும் தொழிலதிபரும் ஆவார். இவர் ஒளிவிளக்கு, மின்சார மோட்டார், ஒளிவரைவி, திரைப்பட படப்பிடிப்பு கருவி உள்ளிட்ட பல கருவிகளை கண்டுபிடித்தார்.
வாழ்க்கையில் பல இன்னல்களை தாண்டி இருளிலிருந்து இந்த உலகை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் என்ற பெருமைக்குரியவர் எடிசன் அவர்களே ஆவார். சில நிலை மாற்றங்கள் பின்வருமாறு: உருகுதல், திண்மத்திலிருந்து திரவத்திற்கு மாறுவது; ஆவியாதல், திரவத்திலிருந்து வாயுவிற்கு மாறுவது; உறைதல், திரவத்திலிருந்து திண்மத்திற்கு மாறுவது; ஆவி சுருங்குதல், வாயுவிலிருந்து திரவத்திற்கு மாறுவது; பதங்கமாதல், திண்மத்திலிருந்து வாயுவிற்கு மாறுவது. பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு கற்பூரம். கற்பூரத்தை எரிய வச்சோன்னா திடநிலையிலிருந்து நேரடியாக வாயுவாக ஆவியாக மாறும். டெல்லியில் உள்ள இரும்புத்தூண் ஆச்சரியத்தக்க வகையில் துருப்பிடிக்கவில்லை. டெல்லியில் உள்ள குதுப் மினார் வளாகத்தில் 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு இரும்புத் தூண் உள்ளது. இவ்வளவு நூற்றாண்டுகள் கடந்தும் எந்த கூரையும் இன்றி புறவழியில் உள்ள அந்த இரும்புத் தூண் துருப்பிடிக்கவில்லை. இதிலிருந்து 16ஆம் நூற்றாண்டிலேயே துருப்பிடித்தலை தவிர்க்கும் உலோக தொழில்நுட்பத்தில் இந்திய அறிவியலாளர்கள் சிறந்து விளங்கியது புலனாகிறது. இரும்பின் மீது குரோமியம் அல்லது துத்தநாகம் போன்ற உலோகங்களை ஒரு படலமாக பூசுவதும் துருப்பிடித்தலை தடுக்கும் ஒரு மாற்று முறையாகும். இம்முறைக்கு நாகமலம் பூசுதல் என்று பெயர். நாகமலம் பூசுதல்னால் என்னென்னா, இரும்பு மேலே துத்தநாகத்தை பூசி துருப்பிடிக்காமல் தடுக்கிற முறைக்கு தான் நாகமலம் பூசுதல் என்று பெயர். ஏன்னா இரும்பு தண்ணியில் படும்போது துருப்பிடிக்கும், துத்தநாகம் தண்ணியில் படும்போது துருப்பிடிக்காது. அதனால் இரும்பு மேலே துத்தநாகத்தை பூசுறது மூலமாக தண்ணி பட்டாலும் இரும்பு துருப்பிடிக்காமல் துத்தநாகப்படணும் துருப்பிடிக்காமல் இரும்பு துருப்பிடிக்காமல் பாதுகாக்குது. இதுக்கு தான் நாகமலம் பூசுதல் அப்படின்னு பெயர். லூயிஸ் பாஸ்டியர் என்ற பிரெஞ்சு வேதியியலாளர் ஒரு நுண்ணுயிரியலாளரும் ஆவார். இவரே முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர் ஆவார். காற்று அற்ற சூழலில் ஈஸ்ட் என்ற நுண்ணுயிரியின் முன்னிலையில் நிகழும் செயல் நொதித்தல் என்று கூறினார். இவரே ரேபிஸ் என்ற வெறிநாய் கடிக்கும் மருத்துவம் கண்டறிந்தவர். ஸோ இரண்டு கண்டுபிடிப்புகள். நொதித்தல் அப்படிங்கிற நிகழ்வு முதல்ல கண்டுபிடிச்சி விவரித்தவரும் இவர் தான். ரேபிஸ் என்ற வெறிநாய் கடிக்கும் மருத்துவம் கண்டிருந்தவரும் இவர் தான். இவர் காற்று அற்ற சூழலில் ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் முன்னிலையில் நிகழும் செயல் தான் நொதித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வினையூக்கி: எந்த ஒரு பொருள் ஒரு வேதி வினையில் எந்த மாற்றத்திற்கும் உட்படாமல் வேதி மாற்றத்தின் வேகத்தினை மட்டும் துரிதப்படுத்துமோ அப்பொருளுக்கு வினையூக்கி என்று பெயர். எடுத்துக்காட்டாக சர்க்கரையின் நொதித்தலில் ஈஸ்டில் உள்ள நொதிகள் வினையூக்கியாக செயல்படுகிறது. வினையூக்கி அப்படின்னா கேட்டலிஸ்ட். இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் எந்த கெமிக்கல் சேஞ்சுக்கும் உட்படாது. ஆனால் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீடை அதிகமாக்கும். இதுக்கு தான் வினையூக்கி, கேட்டலிஸ்ட் அப்படின்னு பேர். எடுத்துக்காட்டு சர்க்கரையின் நொதித்தலில், அதாவது சர்க்கரையோட ஈஸ்ட் ஃபார்மேஷனில் ஈஸ்டில் உள்ள நொதிகள், ஈஸ்டில் இருக்க என்சைம்ஸ் வினையூக்கியாக கேட்டலிஸ்டாக செயல்படுது. எந்த ஒரு மூலச்செல்கள் எந்த ஒரு வகை செல்லுக்குள் செல்பிரிதல் அடைந்து பெருக்கமடைந்து வளர்ச்சி அடையும் திறன் உடையது. ஆனால் மூலச்செல்கள் மிகவும் ஆச்சரியமானவை. கருவிலிருந்து பெறப்படும் மூலச்செல்கள் மிகவும் சிறப்பானது. ஏனெனில் உடலில் உள்ள எந்த ஒரு செல்லாகவும் அவை மாறக்கூடியது. அதாவது இரத்த செல்கள், நரம்பு செல்கள், தசை செல்கள் அல்லது சுரப்பி செல்கள். எனவே அறிவியல் அறிஞர்கள் மற்றும் மருத்துவர்கள் சில நோய்களை குணப்படுத்தவும் தடுக்கவும் மூலச்செல்களை பயன்படுத்தி வருகின்றனர். உதாரணமாக முதுகுத்தண்டில் ஏற்படும் காயம். குழந்தை பிறக்கும்போது குழந்தை தொப்புள் கொடி மூலமாக ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அந்த ஸ்டெம் செல்ஸை அந்த குழந்தைக்கு திரும்ப வளர்கிறப்ப ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஸ்டெம் செல்ஸ் மூலமாக அந்த உறுப்புகளை வளர வச்சு அது மூலமாக ஃபிட் பண்ணி ஒரு
உயிரை வந்து முழுமையாக்குறது தான் மூளைச்செல், ஸ்டெம் செல்ஸ். பல்வேறு வகையான தாவரங்கள் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளதற்கு காரணம் கணிகங்கள் ஆகும். பசுங்கணிகம் பச்சை நிறத்திற்கு காரணம். வண்ண கணிகங்கள் மலர் மற்றும் பழங்களுக்கு வண்ணத்தை அளிக்கிறது. பழங்கள் பழுக்கும் போது பசுங்கணிகங்கள் வண்ண கணிகங்களாக மாறுகின்றன. ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுகிறது. இதுதான் காய் கனியாவதற்கான ரகசியமாகும். ஸோ தாவரத்தோட பழங்கள் வந்து கலராக இருக்கிறதுக்கு காரணம் கனியும். பச்சை கலரில் இருக்கிற கனியங்கள் பசுங்கணிகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பழம் பழுக்கும்போது வந்து பசுங்கணிகங்கள் வண்ண கனியங்களாக மாறுது, ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுது. இதுதான் வந்து காய் கனியாவதற்கான ரகசியம். சிவப்பு இரத்த செல்களில் உட்கரு இல்லை. உட்கரு இன்றி இந்த செல்கள் விரைவில் இறக்கின்றன. சுமார் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் ஒவ்வொரு நொடியும் இறக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக மனித உடம்பில் புதிய சிவப்பு இரத்த செல்கள் தினமும் தோன்றுகின்றன. அரிஸ்டாட்டில் என்பவர் ஒரு கிரேக்க தத்துவ மற்றும் சிந்தனையாளர். இவர் 2400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். இவர் உருவாக்கிய தொகுப்பு அமைப்பு இவர் இறந்து 2000 வருடங்களுக்கு பிறகு பயன்பாட்டிற்கு வந்தது. இவர் அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் என பிரித்தார். இவர் விலங்குகளை இரத்தமுடைய விலங்குகள் மற்றும் இரத்தமற்ற விலங்குகள் என பிரித்தார். இறுதியாக விலங்குகளை இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் நடப்பவை, பறப்பவை, நீந்துபவை என 3 தொகுதிகளாக பிரித்தார். ஸோ அரிஸ்டாட்டில்ங்கிற பர்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து 2400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த கிரேக்க தத்துவ மற்றும் சிந்தனையாளர். இவர் வந்து உயிரினங்கள் தொகுத்திருக்காரு. எப்படி தொகுத்திருக்காருன்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகள்னு தொகுத்திருக்காரு. அந்த விலங்குகளை வந்து இரத்தமுடைய விலங்குகள், இரத்தமற்ற விலங்குகள் அப்படின்னு பிரிச்சிருக்காரு. அந்த விலங்குகளை மேலும் இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் நிற்பவை, நடப்பவை, பறப்பவை, நீந்துபவை அப்படின்னு பிரிச்சிருக்காரு. இவர் இப்படி பிரித்து வச்ச தொகுப்பு வந்து 2000 வருஷத்துக்கு அப்புறம் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இவர் வந்து 2400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். சில உயிரிகளின் அறிவியல் பெயர்கள். பொதுப்பெயர், அறிவியல் பெயர். மனிதன் ஹோமோசேபியன்ஸ். வெங்காயத்தின் அறிவியல் பெயர் அலியம் சட்டைவம். எலியின் அறிவியல் பெயர் ரேட்டஸ். புறாவின் அறிவியல் பெயர் கொலம்பா லிவியா. புளிய மரத்தின் அறிவியல் பெயர் டாமரிண்டஸ் இண்டிகா. எலுமிச்சையின் அறிவியல் பெயர் சிட்ரஸ் அரண்டிஃபோலியா. வேப்ப மரத்தின் அறிவியல் பெயர் அசாட்டிரெக்டா இண்டிகா. தவளையின் அறிவியல் பெயர் ரானா ஹெக்ஸாடாக்டைலா. தேங்காயின் அறிவியல் பெயர் காகஸ் நியூசிஃபெரா. நெல்லின் அறிவியல் பெயர் ஒரைசா சட்டைவா. மீனின் அறிவியல் பெயர் கட்லா. ஆரஞ்சின் அறிவியல் பெயர் சிட்ரஸ் சைனன்சிஸ். இஞ்சியின் அறிவியல் பெயர் ஜிஞ்சிஃபர் ஆவிஸ்னேல். பப்பாளியின் அறிவியல் பெயர் காரிகா பப்பாயா. பேரிச்சையின் அறிவியல் பெயர் ஃபோனிக்ஸ் டாக்டைலிஃபெரா. தாவரங்களுக்கு முக்கிய ஆற்றல் மூலமாக திகழ்வது சூரிய ஒளி ஆகும். எனவே தாவரங்கள் பெரும்பாலும் சூரிய ஒளியை சார்ந்துள்ளன. மனிதர்களும் விலங்குகளும் தாம் உண்ணும் உணவிலிருந்து கார்போஹைட்ரேட், புரதம் மற்றும் கொழுப்பு ஆகிய ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொள்கின்றன. தாவரங்கள் சூரிய ஒளி, காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மற்றும் புவியில் உள்ள நீர் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை என்னும் நிகழ்வு மூலம் உணவை தயாரித்துக் கொள்கின்றன. தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை நிகழ்விற்கு சூரிய ஒளி மிகவும் அவசியமாகும். ஸோ ஒரு தாவரம் எப்படி இருக்குன்னா, இது மேலே சூரிய ஒளி வந்து படும்போது தான் அந்த சூரிய ஒளி படப்பட தான் அந்த தாவரத்தோட வளர்ச்சி இருக்கும். இந்த சைடு சூரிய ஒளி, இப்போ இங்கே ஒரு செவர் இருக்குது, இந்த சைடு சூரிய ஒளி படலைன்னா இந்த சைடு இருக்கிற லெஃப்ட் சைடு இருக்கிற கிளைகள் வந்து வளராது. ரைட் சைடு இருக்கிற கிளைகள் மட்டும்தான் வளரும். இதுதான் சூரிய ஒளியை பயன்படுத்தி தாவரங்கள் வளருவதற்கான பிரின்சிபல். சந்திரன் ஓர் ஒளிரும் பொருள் அல்ல, ஒளியை பிரதிபலிக்கும் பொருள். சந்திரன் நன்கு ஒளியை தரும் மூலமாகும்.
ஆனால் சந்திரன் தாமாகவே ஒளியை உமிழும் மூலம் அல்ல. அது சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று பின் அதனை பூமிக்கு பிரதிபலிக்கிறது. நாம் சந்திரனை பார்க்கும்போது சந்திரனின் ஒளிரும் ஒரு பாதியை மட்டுமே காண்கிறோம். சந்திரனின் ஒரு பாதி எப்பொழுதும் சூரியனை நோக்கி அமைந்து ஒளியை பெறுகிறது. இவ்வாறே சந்திரனிடமிருந்து நாம் ஒளியை பெறுகிறோம். அதாவது சந்திரனில் ஒரு பாதி சூரியனிலிருந்து ஒளியை பெற்று அதை பிரதிபலிக்கிறது. அதுதான் நம்ம நைட்டில் ஒளியாக பெறுறோம். இன்னொரு பாதி ஒளியை பிரதிபலிக்கிறது, அது இருட்டாக இருக்கும். நாம் வீட்டில் பயன்படுத்தும் குழல் விளக்கு டியூப்லைட் ஒரு வகையான வாயுவிறக்க ஒளி மூலம் ஆகும். இது ஒளியுதலின் மூலம் நமக்கு கண்ணீர் ஒளியை தருகிறது. குழாயின் வழியே செல்லும் மின்னோட்டம் பாதரச ஆவியை தூண்டி குறைந்த அலைநீளம் கொண்ட புறஊதா கதிர்களை உருவாக்குகிறது. இக்கதிர்கள் குழாயின் உட்பகுதியில் பூசப்பட்ட பாஸ்பரஸின் மேல் விழுந்து குழல் விளக்கை ஒளிரச் செய்கின்றன. ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். ஒளியானது தானே வளைந்து செல்லாது. இதுவே ஒளியின் நேர்கோட்டு பண்பு எனப்படும். இது ஒளியின் முக்கியமான பண்பு ஆகும். நம்ம கிரில்லு சேனல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஓட்ட கேப் வழியாக ஒளி சூரிய ஒளி நேராக ஒரே நேர்கோட்டில் செல்லும். இதுதான் ஒளியின் நேர்கோட்டு பண்பு. ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். ஒளியானது தானே வளைந்து செல்லாது. இதுவே ஒளியின் நேர்கோட்டு பண்பு எனப்படும். இது ஒளியின் முக்கியமான பண்பு ஆகும். நம்ம கிரில்லு சேனல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஓட்ட கேப் வழியாக ஒளி சூரிய ஒளி நேராக ஒரே நேர்கோட்டில் செல்லும். இதுதான் ஒளியின் நேர்கோட்டு பண்பு. அல்ஹசன் ஹயத்தம் என்ற அறிவியல் அறிஞர் ஒளி, காட்சி மற்றும் ஒளியியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றியவர். சிறுதுளை ஒளியாக வரும் ஒளி நேர்கோட்டு பாதையில் பயணித்து எதிரே உள்ள சுவரில் ஒரு பிம்பத்தை தோற்றுவிப்பதை அவர் கண்டறிந்தார். அத்தகைய சோதனைகளின் அடிப்படையில் கண்ணுக்கு புலனாகும் காட்சி என்பது வெளிப்புற ஒளி மூலங்களில் இருந்து வரும் கதிர்கள் கண்ணுக்குள் நுழைவதே என்பதை கண்டறிந்தார். ஒளியுடன் பல சோதனைகளை செய்து ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் அல்ஹசன் ஹயத்தம் அவரே ஆவார். காமிராவின் தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடையாத காலத்தில் ஊசித்துளை காமிரா சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்பட்டது. இவ்வகையான புகைப்படம் எடுக்கும் முறைக்கு சோலோகிராஃபி என்று பெயர். மேலும் ஊசித்துளை கேமரா நிலையான பொருட்களை புகைப்படம் எடுப்பதற்கும் சூரிய கிரகணத்தை காண்பதற்கும் அதனை பதிவு செய்வதற்கும் பயன்படுத்தப்பட்டது. ஒளி எதிரொளிப்பு விதிகள். படுகோணமும் எதிரொளிப்பு கோணமும் சமம். ஆங்கிள் ஆஃப் I ஆங்கிள் ஆஃப் R. படுகதிர், குத்துக்கோடு மற்றும் எதிரொளிப்பு கதிர் ஆகியவை ஒரே தளத்தில் அமையும். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பங்களின் பண்புகள். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் நேரானது. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் ஆயபிம்பம் ஆகும். நேரான மாயபிம்பம். சமதள ஆடியில் நேரான மாயபிம்பம். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பமும் பொருளும் ஒரே அளவில் இருக்கும். சமதள ஆடியிலிருந்து பொருள் இருக்கும் தொலைவும் பிம்பம் தோன்றும் தொலைவும் சமம். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் பெறும். ஆம்புலன்ஸ்களில் ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தை பின்னோக்கி இதுபோன்று எழுதப்பட காரணம் சமதள ஆடியின் இடவள மாற்ற பண்பு இங்கு பயன்படுத்தப்படுகிறது. ஊர்தியில் பின்னோக்கி எழுதப்பட்ட வார்த்தையின் எழுத்துக்கள் முன் செல்லும் வாகனத்தின் கண்ணாடியில்
இடஒலு மாற்றத்தின் காரணமாக ஆம்புலன்ஸ் என நேராக தெரியும். அதாவது இப்படி மாற்றி எழுதினா தான் முன்னாடி போகிற வாகனத்துக்கு அதில் ரீட் பண்ணுறப்போ ஆம்புலன்ஸ்னு கரெக்டாக தெரியும். அதனால தான் ஆம்புலன்ஸ்னு ரைட்டில் இருந்து லெஃப்ட்டுக்கு மாற்றி எழுதுகிறாங்க ஆம்புலன்ஸில். சமதள ஆடி மற்றும் ஊசித்துளை கேமரா இவற்றில் தோன்றும் பிம்பங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு. ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் மெய்பிம்பம், சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் மாயப்பிம்பம். ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பத்தின் அளவு பொருளின் அளவுடன் ஒப்பிடும்போது மாறுபடலாம். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் மற்றும் பொருளின் அளவு சமம். ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழ் பிம்பம், சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் நேரான பிம்பம். வாகனங்களின் பின்புறம் சிவப்பு நிற விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ள காரணம். சிவப்பு நிறம் காற்று மூலக்கூறுகளால் குறைவான அளவில் சிதறடிக்கப்படுகின்றன. சிவப்பு நிறமானது மற்ற நிறங்களை விட அதிக அலைநீளம் கொண்டது ஆகும். எனவே சிவப்பு நிறம் காற்றில் அதிக தொலைவு பயணம் செய்யும். சிவப்பு நிறத்துக்கு அதிக அலைநீளம் உடையது, லாம்டா வேல்யூ அதிகமானது உடையது. அதனால் மற்ற நிறங்களை காட்டிலும் காற்றில் அதிக தொலைவு பயணம் செய்யும். ஸோ எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் ரொம்ப கிளியராக தெரியும். ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி மற்றும் சக்தி வாய்ந்த தரையை அடிப்படையாக கொண்டு தொலைநோக்கிகள் தற்போது பிக் பேங்கிற்கு சுமார் 1 பில்லியன் ஆண்டுகளுக்குள் உருவாக்கப்பட்ட விண்மீன் திரள்களை கண்டுபிடித்து வருகின்றன. இந்த சிறிய விண்மீன் திரள்கள் இன்றைய விண்மீன் திரள்களை விடவும் மிகவும் நெருக்கமாக இருந்தன. மோதல்கள் இயல்பானதாகவே இருந்தன. 2 தீப்பிழம்புகள் ஒன்றையொன்று நோக்கி நகரும்போது அவை பெரிய விண்மீன் திரள்களாக இணைக்கப்பட்டன. நமது பால்வெளி மண்டலம் இந்த விதமாகத்தான் உருவானது. வானியல் அலகு. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான சராசரி தூரம் வானியல் அலகு என்று அழைக்கப்படுகிறது. இது வா என்னும் அலகால் குறிக்கப்படுகிறது. ஒரு வானியல் அலகு = 1.496 × 10⁸ கிலோமீட்டர். ஒளியாண்டு. ஒளியானது ஒரு வருடத்தில் கடந்த தூரம் ஒளியாண்டு என்று அழைக்கப்படுகிறது. இது OA என குறிப்பிடப்படுகிறது. ஒரு ஒளியாண்டு = 9.4607 × 10⁻12 கிலோமீட்டர். விண்ணியல் ஆரம். ஒரு விண்ணியல் ஆரம் என்பது வானியல் அலகானது ஒரு ஆர வினாடி கோணத்தில் ஏற்படுத்தும் தொலைவு என வரையறுக்கப்படுகிறது. இது PC என குறிக்கப்படுகிறது. ஒரு PC = 3.2615 ஒளியாண்டு = 3.09 × 10⁻13 கிலோமீட்டர். விண்மீன் மண்டலங்களின் பெயர்கள். இந்திய பெயர், ஆங்கில பெயர். மேசம் ஏரிஸ், ரிஷபம் டாரஸ், மிதுனம் ஜெமினி, கடகம் கேன்சர், சிம்மம் லியோ, கன்னி விர்கோ, துலாம் லிப்ரா, விருச்சிகம் ஸ்கார்பியோ, தனுசு சாகிட்டரியஸ், மகரம் கேப்ரிகான், கும்பம் அக்வாரியஸ், மீனம் பிஸ்கஸ். சுப்பிரமணியன் சந்திரசேகர் இந்திய அமெரிக்க விண்வெளி இயற்பியலாளர் ஆவார். அவரின் காலம் 19 அக்டோபர் 1910 முதல் 21 ஆகஸ்ட் 1995 வரை. 1983ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு இவருக்கும் வில்லியம் A. ஃபவுலர் என்பவருக்கும் பகிர்ந்து வழங்கப்பட்டது. இவரது விண்மீன் பரிணாம வளர்ச்சியின் கணித ரீதியான செயல்பாடுகள், விண்மீன்கள் மற்றும் கருந்துளைகளின் பரிணாம படிகளின் கோட்பாட்டு மாதிரிகள் பலவற்றை அளித்தது. சந்திரசேகர் தமது வாழ்நாளில் பல்வேறு வகையான இயற்பியல் ரீதியான பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டார். 1989இல் கலீலியோ கலிலி வியாழன் சார்ந்த விண்வெளி நுண்ணாய்வு கலனுக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டு நினைவு கூரப்பட்டார். 14 வருட விண்வெளி பயணத்தில் இக்கலன் இதிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய சிறுகலனுடன் இணைந்து
வியாழன் கஸ்பரா எனும் சிறுகோள், ஷூமேக்கர் லெவி 9 எனும் வால் நட்சத்திரத்தினால் வியாழனில் ஏற்பட்ட தாக்கம், யூரோப்பா, காலிஸ்டோ, இயோ மற்றும் அமல்தியா போன்றவற்றை ஆராய்ந்தது. வியாழனின் ஒரு நிலவுடன் கலீலியோவின் மோதலை தடுப்பதற்காக இதன் பணியின் முடிவில் செப்டம்பர் 2003 வியாழனின் மோதச் செய்து சிதைக்கப்பட்டது. இந்தியாவின் ஏவுகணை நாயகன் APJ அப்துல் கலாம் 1931-2015. அப்துல் கலாம் பள்ளி படிப்பை ராமேஸ்வரத்தில் உள்ள அரசு பள்ளியில் தொடங்கினார். இவர் அறிவியல் மற்றும் கணித பாடத்தில் மிகுந்த ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டிருந்தார். கலாம் பள்ளி பருவத்தில் களப்பயணத்தின் போது அங்கு பறவைகள் எவ்வாறு பறக்கின்றன என்பது பற்றி ஆசிரியர்களிடம் கேட்டறிந்தார். இதுதான் பின்பு அவர் அறிவியலறிஞர் ஆவதற்கும் விமானத்தை வடிவமைக்கவும் தூண்டுகோலாக அமைந்தது. சிறு வயதிலேயே பத்திரிகை விற்கும் தன் உறவினருக்கு உதவியாளராக சேர்ந்து தன் படிப்பு செலவுகளை தானே மேற்கொண்டார். கல்லூரி படிப்பில் இயற்பியலில் இளம் அறிவியல் பட்டத்தினை 1954 ஆண்டு பெற்றார். 1955 ஆண்டு சென்னையில் உள்ள MITயில் தன்னுடைய விண்வெளி பொறியியல் படிப்பை தொடங்கினார். கலாம் MITயில் படித்து முடித்து உள்நாட்டு தொழில்நுட்ப அறிஞர்களின் துணையுடன் உள்நாட்டிலேயே கிடைத்த பொருட்களை கொண்டு நந்தி என்ற விமானத்தை வடிவமைத்தார். அதனை தானே இயக்கியும் காட்டினார். 1983 ஆண்டு இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவராகவும் பாதுகாப்பு அமைச்சக அறிவியல் ஆலோசகராகவும் கலாம் பொறுப்பேற்றார். கலாம் 1980 ஆண்டு இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் SLV-3 என்ற செயற்கைக்கோள் செலுத்தினை பயன்படுத்தி ரோஹிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தினார். இந்திய இராணுவத்தில் உள்ள திரிசூல், அக்னி, பிருத்வி, நாக் மற்றும் ஆகாஷ் ஆகிய ஏவுகணைகள் வடிவமைக்கப்பட்ட போது அதன் திட்ட இயக்குநராகவும் செயல்பட்டார். இந்தியாவில் முதன்முறையாக 1974 ஆண்டு சிரிக்கும் புத்தர் என்ற திட்டத்தில் அணுவெடிப்பு சோதனை நிகழ்ந்தது. இந்த நிகழ்வின் போது 60 விண்வெளி பொறியியல் அறிஞர்களின் பங்களிப்பு இருந்தது. இதில் கலாமும் ஓர் உறுப்பினர் ஆவார். அப்துல் கலாம் 1998 ஆண்டு ஆபரேஷன் சக்தி என்ற திட்டத்தில் பொக்ரான் அணுவெடிப்பு சோதனையில் முக்கிய பங்காற்றியுள்ளார். இவரை இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றிய பெருமைக்குரியவர். கலாம் 5 ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்துள்ளார். இவர் இந்திய இராணுவ ராக்கெட் வடிவமைப்பின் முதன்மையாளராகவும் விளங்கினார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் இவருக்கு வழங்கப்பட்டது. மேலும் இந்தியாவில் 2002 முதல் 2007 ஆண்டு வரை குடியரசுத் தலைவராகவும் இருந்தார். மனிதர்களுக்கு கஷ்டங்கள் தேவை, ஏனென்றால் மகிழ்ச்சியை அனுபவிக்க அவைதான் காரணம் என்றும், உங்கள் கனவுகள் நனவாகும் முன் நீங்கள் அந்த கனவை தொடர்ந்து காண வேண்டும் என்று கூறிய ஏவுகணை நாயகன் மறைந்தும் நம்மிடையே இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் போல நாமும் இந்த நாட்டிற்காக நம்மை அர்ப்பணிப்போம். நைலான் இலை அதிக வலுவானதாக உள்ளதால் மலை ஏறவும் பயன்படுத்தப்படுகிறது. நைலான் என்ற பலபடி இலையானது பாலிஅமைடுகள் என்ற வேதி தொகுப்புகளால் ஆனது. ஹெக்சாமெத்திலின் டையமின் மற்றும் அடிபிக் அமிலங்கள் இணைந்து உருவாகும் பொருள் பாலிஅமைடுகள். திண்ம சில்லுகளாக இந்த பாலிஅமைடுகளை உருக்கி வெப்பமாக்கப்பட்ட ஸ்பின்னரெட்டின் மிக நுண்ணிய துளைகளில் அழுத்தும் பொழுது நைலான் உருவாகிறது. பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வாயுவினை காய்ச்சி வடிக்கும் பொழுது கிடைக்கும் துணை விளைபொருட்களை கொண்டு உருவாக்கப்படும் பொருட்களே செயற்கை இலைகளாகும். பெட்ரோலிய எண்ணெயை காய்ச்சி வடித்தல் பற்றி உயர் வகுப்புகளில் காணலாம். அதாவது டிஸ்லேட் பண்ணி பெட்ரோல் ஆயிலையும் பெட்ரோல் கேஸையும் டிஸ்லேஷன் மூலமாக நமக்கு கிடைக்கும். அதில் கிடைக்கிற சப்சைடரிஸ், எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிற பொருட்களை கொண்டு உருவாக்கப்படுறது தான் செயற்கை இலைகள்.
ஏறத்தாழ 200 ஆண்டுகளாகவே நெகிழி நமது பயன்பாட்டில் உள்ளது. பார்க்கிசைன் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்ஸ் என்பவர் ஆவார். ஆண்டுதோறும் உலகம் முழுவதிலுமாக நாம் 1 டிரில்லியன் என்ற அளவில் நெகிழி பைகளை பயன்படுத்துகிறோம். அவற்றில் 1 முதல் 3% மட்டுமே மறுசுழற்சிக்கு உட்படுத்தப்படுகின்றன. ஸோ ஒரு வருஷத்துக்கு 1 டிரில்லியன் அளவு நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம், பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் 1-3% தான் ரீசைக்கிள் ஆகுது. அப்போ மிச்சம் 97%, மிச்சம் 97-99% பூமிக்கு தான் போகுது, மாசாக போகுது. நில மாசுபாடு அப்படி தான் அதிகரிக்குது. செயற்கை இலைகளாலான உடைகளில் நெகிழி பொருட்கள் இருக்கும். ஒவ்வொரு முறையும் அத்தகைய ஆடைகளை நாம் துவைக்கும் பொழுது சிறிய இலைகளான நுண்ணிலைகள் ஆடைகளிலிருந்து வெளியேறி நிலம், நீரோடைகள், ஆறுகள் மற்றும் கடல்களில் கலக்கின்றன. கடலின் மேற்பரப்பில் மிதக்கும் தொடர்ச்சியான கரிம மாசுபடுத்திகள் மேற்சொன்ன நுண்ணிய இலைகளில் ஒட்டி கொண்டு ஆபத்தான மாசுபாட்டை உண்டாக்குகின்றன. கடல்வாழ் உயிரினங்களான இறால், மீன் போன்றவை நுண்ணிய நெகிழிகளை தமது இயற்கையான உணவு ஆதாரம் என்று எண்ணி உண்கின்றன. அத்தகைய நெகிழிகளை உண்பதால் பலவித நச்சுகள் கடல்வாழ் உயிரினங்களின் உடலுக்குள் சேர்கின்றன. அந்த கடல்வாழ் உயிரினங்களை மனிதர்களாகிய நாம் உண்ணும் பொழுது உயிரினங்களின் உடலில் தங்கிய நச்சுகள் நமது உடல்களை அடைகின்றன. இவ்வாறாக உணவு சங்கிலி தொடரில் நாம் உண்ணும் உணவு, பருகும் நீர் மற்றும் சுவாசிக்கும் காற்றிலும் நுண்ணிலைகள் காணப்படுகின்றன. PLA நெகிழியான உயிரி நெகிழியின் தயாரிப்பு முறை. தேவையான பொருட்கள்: சோளம் மாவு 1 மேஜை கரண்டி, காய்கறி கிளிசரின் 1 ஸ்பூன், மருந்து கடைகளில் கிடைக்கும். வினிகர் 5% அமிலத்தன்மை உடையது 1 ஸ்பூன், நீர் 4 மேஜை கரண்டி, கிளற கரண்டி, சமைக்கும் பாத்திரம், அடுப்பு, அலுமினிய தகடு. செய்முறை: சமையல் பாத்திரத்தில் நீருடன் மாவினை கலக்கவும். அதனுடன் வினிகர் மற்றும் கிளிசரினை சேர்க்கவும். அடுப்பை பற்ற வைத்து அனைத்து பொருட்களையும் மிதமான வெப்பத்தில் கலக்கவும். தொடர்ந்து கலந்தபடி இருப்பதை உறுதி செய்யவும். கலவையானது வெண்ணிறத்திலிருந்து நிறமற்ற ஜெல் போல் மாற வேண்டும். கொதிக்க தயாராகி குமிழ் தோன்றும் பொழுது கலவையை அடுப்பிலிருந்து இறக்கிவிடலாம். அலுமினிய தகட்டில் திரவ ஜெல்லினை பரவவிடவும். 1 மணி நேரம் குளிர்வடைந்தவுடன் பொருளை நமக்கு விருப்பமான குவளை போன்றோ கிண்ணம் போன்றோ வடிவமைத்து கொள்ளலாம். இவ்வாறாக தயாரிக்கப்பட்ட பொருட்களை தொடர்ந்து 24 மணி நேரத்திற்கு குளிர்ந்து இறுகிய பின் பயன்படுத்தி பார்க்கவும். உயிரி நெகிழி தயாரிப்பு முறை. பயோபிளாஸ்டிக். சளி மற்றும் ஃப்ளூ போன்ற நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ்களுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் வேலை செய்வதில்லை. அதாவது நுண்ணுயிர் முறை மருந்துகள் சளி மற்றும் ஃப்ளூ நோய்க்கு எதிராக வேலை செய்வதில்லை. மயக்கமூட்டிகள். 1860இல் ஆல்பர்ட் நீமானின் என்பவர் கோகோ இலைகளிலிருந்து கொகைன் என்ற முதல் மயக்கமூட்டு மருந்தினை பரிந்துரைத்தார். இதுதான் இப்போ போதைப் பொருளாக யூஸ் பண்ணுற கொகைன். கிருமிநாசினி. டெட்டால், குளோரோசைலனோல் மற்றும் டெர்பன்கால் ஆகியவை சேர்ந்த கலவையாகும். அயோடின் டிங்சர். அயோடின் +2 முதல் 3% ஆல்கஹால், நீர் கலந்த சோப்பு கரைசல், அயோடோஃபார்ம், ஃபினாலிக் கரைசல்கள், எத்தனால் மற்றும் போரிக் அமிலம் ஆகியவை சில எடுத்துக்காட்டுகளாகும். இயற்கை ஆன்டிசெப்டிக். பூண்டு, மஞ்சள், சோற்றுக்கற்றாழை, வெங்காயம், முள்ளங்கி. ஆன்டிசெப்டிக் கிருமிநாசினிகள். வேறுபாடு: அனைத்து ஆன்டிசெப்டிக்களும் கிருமிநாசினிகள் ஆகும். அனைத்து கிருமிநாசினிகளும் ஆன்டிசெப்டிக் அல்ல.
ஆன்டிசெப்டிக் நேரடியாக உயிருள்ள செல்களின் மீது பயன்படுத்தப்படுகிறது. கிருமி நாசினிகள் உயிரற்ற பொருள் மீது தெளிக்கலாம். ஆன்டிசெப்டிக் எடுத்துக்காட்டு தோல் அல்லது சளி. கிருமி நாசினிகள் எடுத்துக்காட்டு மேற்பரப்பு, ஆய்வக மேசை, தரைகள். மெழுகுவர்த்தியின் மேலே உள்ள காற்று எறிவதால் மெழுகுவர்த்தி சுடர் உருவாகிறது. வெப்பச்சலன கொள்கையின்படி சுடரின் மேல் எரியக்கூடிய காற்றின் அடர்த்தியானது சுற்றுப்புறத்தில் உள்ள காற்றின் அடர்த்தியை விட குறைவாக இருப்பதால் சுடரானது எப்பொழுதும் மேல் நோக்கி இருக்கின்றது. அதாவது மெழுகுவர்த்தியின் மேலே உள்ள காற்று எறியறதுனால மெழுகுவர்த்தி சுடர் உருவாகுது. வெப்பச்சலன கொள்கை என்ன சொல்லுதுன்னா, சுடர் மேலே எரியக்கூடிய காற்றின் அடர்த்தி சுற்றுப்புறத்தில் உள்ள காற்றின் அடர்த்தியை விட குறைவாக இருப்பதால் அது சுடர் எப்போதும் மேல் நோக்கி இருக்கின்றது. அடர்த்தி கொள்கையின்படி அடர்த்தி கம்மியானது மேலே இருக்கும், அடர்த்தி அதிகமானது கீழே இருக்கும். அப்படிங்கிற பிரின்சிபல் படி அந்த தீ எரியும் போது காற்றின் அடர்த்தி தீ எரியிற இடத்துல குறைவாக இருக்கிறதுனால அது மேலமாக்க எரியுது. இதுதான் பிரின்சிபல். பல்வேறு எரிபொருட்களின் கலோரிஃபிக் மதிப்பு. எரிபொருள் கலோரிஃபிக் மதிப்பு kJ/kg. மாட்டுச்சாணம் 6000 to 8000. மரக்கட்டை 17000 to 22000. நிலக்கரி. மாட்டுச்சாணம் 6000 to 8000 kJ/kg. மரக்கட்டை 17000 to 22000 kJ/kg. நிலக்கரி 25000 to 33000 kJ/kg. பெட்ரோல் 45000 kJ/kg. மண்ணெண்ணெய் 45000 kJ/kg. டீசல் 4,50,000 kJ/kg. மீத்தேன் 5,00,000 kJ/kg. சிஎன்ஜி கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் 50,000 kJ/kg. எல்பிஜி லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் 55,000 kJ/kg. பயோகேஸ் எரிவாயு 35,000 to 40,000 kJ/kg. ஹைட்ரஜன் 1,50,000 kJ/kg. நெருப்பின் வகுப்புகள். 5 வகையான நெருப்பு வகுப்புகள். வகுப்பு ஏ, வகுப்பு பி, வகுப்பு சி, வகுப்பு டி மற்றும் வகுப்பு இ. வகுப்பு ஏ மரம், காகிதம் மற்றும் துணி போன்ற எரியக்கூடிய திடப்பொருட்களால் ஏற்படுகிறது. வகுப்பு பி பெட்ரோல், டர்பன்டைன் அல்லது பெயிண்ட் போன்ற எரியக்கூடிய திரவப் பொருட்களால் ஏற்படுகிறது. வகுப்பு சி ஹைட்ரஜன், பியூட்டைன் அல்லது மீத்தேன் போன்ற எரியக்கூடிய வாயு பொருட்களால் ஏற்படுகிறது. வகுப்பு டி எண்ணெயால் ஏற்படும் தீ. வகுப்பு இ மின்சார தீ விபத்துக்கள், மின்சார உபகரணங்களால் ஏற்படும் தீ. மின்சார நெருப்பு மின் உபகரணங்கள், மின்பொருள் அகற்றப்பட்டதும் நெருப்பு வகுப்பை மாற்றுகிறது. நாம் தேன்கூட்டில் பல தேனீக்கள் இருப்பதை பார்த்திருப்போம். தேனீக்கள் மலர்களிலிருந்து நெக்டார் என்ற இனிப்புச்சாற்றை சேகரித்து அவற்றை தேனாக மாற்றி அதை தேன்கூட்டில் உள்ள தேன் அறைகளில் சேமிக்கின்றன. நாம் தேன் என்ற இனிப்பு சாறினை தேன்கூட்டிலிருந்து பிரித்தெடுக்கிறோம். மலைப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அடர்ந்த காடுகளில் உள்ள தேன்கூடுகளிலிருந்து இயற்கையான மலைத்தேனை சேகரிக்கிறார்கள். தேன் சிறந்த மருத்துவ குணம் மிக்கது, அதிக ஊட்டச்சத்து நிறைந்த உணவாகும். வேலைக்கார தேனீக்களின் வேலை என்னவென்றால் மலர்களில் உள்ள தேனை சேகரிக்கும், மேலும் அவை இளந்தேனீக்களை வளர்க்கும், தேன்கூடு சேதமடைந்தால் அதை சரி செய்யும், தேன்கூட்டை பாதுகாக்கும். இதெல்லாம் வேலைக்கார தேனீக்களோட வேலை. பூவில் உள்ள தேனை சேகரிக்கிறது, இளந்தேனீக்களை வளர்க்கிறது, தேன் கூடு சேதம் அடைஞ்சால் அதை சரி செய்கிறது, தேன்கூட்டை பாதுகாக்கிறது. இந்த நாளுமே வேலைக்கார தேனீக்களோட வேலைகள். சால்மோனெல்லோசிஸ் வயிற்றுப்போக்கு, பாக்டீரியா நோய், ராணிக்கட் நோய், அம்மை நோய், வைரஸ் நோய், ஆஸ்பர்ஜில்லஸ் நோய், பலவீனம், நலிந்து போதல், பூஞ்சை நோய்.
பட்டு உற்பத்தியில் உலகிலேயே 2வது இடத்தை பெறுவது நம் இந்திய நாடு. தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரம், திருப்புவனம் மற்றும் ஆரணி போன்ற இடங்கள் பட்டு உற்பத்திக்கு புகழ்பெற்றவை. பட்டு உற்பத்திக்கு புகழ்பெற்ற இடங்கள் எதுனா திருப்புவனம், காஞ்சிபுரம், ஆரணி போன்ற இடங்கள். விலங்குகளின் இனப்பெருக்கத்தை ஆய்வு செய்தல் மற்றும் அவற்றின் பராமரிப்பு பற்றி படிக்கும் பிரிவிற்கு விலங்கு வளர்ப்பு, அனிமல் ஹஸ்பண்ட்ரி என்று பெயர். ஸோ விலங்கு வளர்ப்புனா என்னென்னா, விலங்குகளோட இனப்பெருக்கத்தை ஆராய்ச்சி பண்ணுறதும், அது மட்டும் இல்லாமல் விலங்குகளோட பராமரிப்பு பற்றி படிக்கிறது தான் விலங்கு வளர்ப்பு, அனிமல் ஹஸ்பண்ட்ரி.